அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய ஸ்வர்க்கத்தை நேசிக்கும் சேனலில் இன்ஷல்லா தொடர் வகுப்பு நடத்துகிறதா நம்ம சொல்லியிருந்தோம். இன்ஷல்லா இன்றையில இருந்து அல்லாஹுடைய கிருபையினால் நம்ம வகுப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளோட இன்னொரு சேனல் சேக்ஸஃப் இருக்குது. அதில் அரபி மொழியை எளிமையாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக துரூசுல் இஸ்லாம் அப்படிங்கிற அந்த பாடத்தொகுப்பை தினந்தோறும் நம்ம இன்ஷா அல்லா அப்டேட் பண்ணுறோம். இன்ஷா அல்லா அதோடைய லிங்க்கை இன்ஷா அல்லா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அரபி மொழி கற்றுக்கிறணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இன்ஷா அல்லா நீங்கள் அது மூலமாக பயனடைஞ்சுக்கிறீங்க. ஸ்வர்க்கத்தை நேசிக்கும் உள்ளங்கள் அப்படிங்கிற நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லா நம்மளோட வீடியோவை கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அது போக உங்களுக்கு பிடிச்ச சஹாபா அல்லது சஹாபிய பெண்மணிகளுடைய பேரை சொல்லுங்கள். இன்ஷா அல்லா நெக்ஸ்ட்டு கிளாஸ் அவங்களுடைய வரலாறு நம்ம இன்ஷா அல்லா பார்க்கலாம். வகுப்புக்குள்ளே போகலாம் வாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாம் பரவ தம்முடைய உதிரத்தை உரமாக தந்த நபி தோழர்கள் மற்றும் நபி தோழியர்களின் வரலாற்றை படிப்பது நமது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமையாகும். இன்ஷா அல்லா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சஹாபிய பெண்மணியுடைய பேர் என்ன அப்படின்னா, இஸ்லாத்திலேயே முதலாக உயிர் தியாகம் செஞ்ச பெண்மணி சுமையா பின்த் கபாத் ரதியல்லாஹு அன்ஹா. அவங்கள பற்றி தான் இன்ஷா அல்லா நம்ம இன்னைக்கு வகுப்பில் பார்க்க இருக்கோம். அதாவது இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து உரைக்கிறதுக்கு முன்னால் அந்த மக்கத்து குறைஷியர்கள்ட்ட நபியுடைய சிறப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை சொன்னாலும் அப்படியே நம்பக்கூடியவங்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அஸ்ஸித்தீக் உண்மையாளர் அப்படின்னு சொன்னாங்க. அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பண்புள்ள பெயர்களை வச்சு பாசமாக அழைச்ச அதாவது மக்கத்து குறைஷியர்கள் எல்லாருமே இஸ்லாம் அப்படிங்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்துரைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்படியே அவங்களுக்கு எதிராக அவங்களோட உயிரையே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பகைவராக மாறிட்டாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயிரை மட்டும்தான் எடுக்கணும்னு நினச்சாங்களா அப்படின்னா கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் நேர்வழி பெற்றாங்களோ அவங்க ஒவ்வொருத்தவங்களோட உயிரையும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட நன்மக்கள் எல்லாரையுமே ரொம்ப துன்புறுத்தி அவங்கள வேதனை செஞ்சு கொன்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவ்வளோ பேருமே இருந்தாங்க. அப்படி ரொம்ப கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க தான் யார் அப்படின்னா சுமையா ரதியல்லாஹு அன்ஹா. சுமையா ரதியல்லாஹு அன்ஹா இவங்க யார் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி 45 வருஷத்துக்கு முன்னாடி மக்காமா நகரத்துடைய தலைவராக இருந்த மக்சுமி கோத்திரத்தை சேர்ந்த அபு ஹுதைஃபா இப்னு முஹீரா அவங்களுக்கு அடிமை பெண்ணாக இருந்தாங்க. இந்த அபு ஹுதைஃபா இப்னு முஹீரா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அபு ஜஹல் இருக்கான்ல அவங்களுடைய பெரிய தந்தை. இப்போ இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சுமையா ரதியல்லாஹு அன்ஹா யாருன்னா ஒரு அடிமை பெண்ணாக இருந்திருக்காங்க, அபு ஹுதைஃபாவுடைய அடிமை பெண். இப்போது யாசிர் அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாசிர் அப்படிங்கிறவங்க யாருன்னா யமன் நாட்டை சேர்ந்தவங்க, கைத்தான் அப்படிங்கிற கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு மொத்தம் 3 தம்பி இருக்காங்க. அதில் 3ஆவது தம்பி தொலைஞ்சு போயிடுறாங்க. அவங்கள தேடி அவங்களோட தம்பி ஹாரிஸ் மாலிக் இவங்களோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நாடாக போய் அவங்களோட 3ஆவது தம்பியை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கால தேடுறதுக்காக வர்றாங்க. மக்கால தேடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய ஹாரிஸ் அப்புறம் மாலிக் அப்படிங்கிற 2 தம்பியும் யமன் நாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்க மக்காலே இருந்து தம்பியை தேடுறதுக்காக இருக்காங்க. இருக்கும்போது அபு ஹுதைஃபா அவங்களுடைய நட்பு யாருக்கு கிடைக்கிது அப்படின்னா யாசிர் அவங்களுக்கு கிடைக்கிது. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய தோழன் யாசிர் திருமணமாகாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அபு ஹுதைஃபா தன்னுடைய அடிமை பெண்ணாக இருந்த சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள என்ன பண்ணுறாங்க, யாசிருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த தம்பதியினருக்கு
2 குழந்தை பிறக்குது. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களும், அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு இவங்க 2 பேருமே வந்துட்டு வரலாற்றில் சிறப்புமிக்க சஹாபாக்கள். இவங்களோட வாழ்க்கை வந்து அழகாக போய்கிட்டு இருக்கு. அப்போ தான் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் பரவ தொடங்கிக்கிட்டு இருக்கு. இஸ்லாம் வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வைக்கும்போது ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்க 2 பேர் இந்த மாதிரி தான் வந்து ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சுப்ஹானல்லாஹ், சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குடும்பத்தில் சுமையா ரதியல்லாஹு அன்ஹா, அவங்களுடைய கணவர் யாசிர், அவங்களோட 2 குழந்தைகள் அப்துல்லாஹ், அப்புறம் வந்துட்டு அம்மார், நான் எல்லாருமே வந்துட்டு ஒரு குடும்பத்தோடு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இஸ்லாத்தை வந்துட்டு மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க, ஈமானை முழுமைப்படுத்திக்கிட்டாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா யாருன்னா ஒரு அடிமை பெண். இந்த பக்கம் யாசிர் அவங்கள பார்த்தோம் அப்படின்னா அவங்க வேறு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்தவங்க. ஸோ அப்போ இந்த குடும்பம் வந்துட்டு ஒரு ஏழையான குடும்பம், ஒரு அடிமையான குடும்பங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட விஷயம் வந்து அபுஜஹலுக்கும் தெரிய வந்துடுது. உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான சித்திரவதையை வந்துட்டு கொடுக்குறான். ஏன்னா அவன் கொடுக்குற அந்த சித்திரவதையிலேயே வந்துட்டு அவங்க இஸ்லாத்தை விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு நாளும் வந்து அவ்வளோ ஒரு கொடுமை, அவ்வளோ கொடுமைகளையும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அல்லாஹ்விற்காக வந்து தாங்கிக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுமைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, பாலைவன சூடு வெயிலில் இரும்பாலான கவச ஆடை அணிவிச்சு, அதாவது போட வச்சு அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னா வெயிலில் போட்டு புரட்டுறது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்கள அசிங்கமாக பேசி அதை கொண்டு சிரிக்கிறது. இந்த மாதிரி ரொம்ப வந்து அவங்கள வந்துட்டு அந்த குடும்பத்தையே வந்து ரொம்ப வந்துட்டு சித்திரவதை வந்துட்டு படுத்துனாங்க. இரும்பை வந்துட்டு காய்ச்சி அவங்களோட முதுகில் வந்து சூடு போடுறது. அதுக்கப்புறம் வந்து கண்ணு முன்னாலேயே வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய கணவரையும் கொடுமைப்படுத்தினாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பனு மக்சூம் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை வந்து கடந்து செல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க பார்க்குறாங்க, அந்த மக்கத்து காஃபிர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தையே ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பருந்துக்கிட்ட கோழி குஞ்சு மாட்டிக்கிட்டு எப்படி சிக்கி தவிக்கும், எப்படி தப்பிச்சு போகலாம் தவிக்கும், அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த குடும்பம் வந்து சிக்கிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல பார்த்தாங்க அப்படின்னு ரசூலுல்லாவுடைய கண்ணே வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப கலங்கி போயிருச்சு. அவ்வளோ கொடுமைகள் வந்து நடத்துகிறாங்க. யார் அப்படின்னா இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குடும்பத்தினரை தான். அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டு இருக்க ஆரம்ப கட்டம். ஸோ அவங்களால வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எந்த உதவியுமே வந்துட்டு பண்ண முடியாது. ஆனால் அவங்க ஒரு சுப செய்தி, நற்செய்தியை வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, பொறுமையாக இருங்க, உங்களுடைய குடும்பத்துக்கான இடம் வந்து என்ன அப்படின்னா சொர்க்கம் தான். அதாவது அந்த ஒரு குடும்பத்துக்கே சொர்க்கம் அப்படின்னு இம்மையிலேயே தெரிஞ்ச ஒரு சிறப்பு வந்து நம்ம சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட குடும்பத்துக்கு வந்து அல்லாஹ் வந்து வழங்கியிருக்கான். அந்த ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ கஷ்டங்களையும் வந்துட்டு அவங்க ரொம்ப சுபிட்சமாக அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. காரணம் வந்துட்டு அவங்களோட ஈமான் வந்துட்டு அந்த அளவுக்கு முழுமையாக இருந்திருக்கு. 2வது, இந்த உலகங்கிறது அற்பம்தான், இது வந்து நிரந்தரம் கிடையாதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க மனதார வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உணர்ந்திருக்காங்க. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஈமான் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவங்க கண்ணு முன்னாடி குழந்தையவும் கணவரையும் வந்துட்டு அதிகமாக கொடுமைப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் இவங்க இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு முன்னாடியே வந்துட்டு தன்னுடைய குழந்தைகளை வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்துட்டு கொலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பவும் வந்துட்டு அவங்க இந்த உலகம் வந்துட்டு நிரந்தரம் இல்லைங்கிறத ரொம்ப உறுதியாக நின்றாங்க. யாசிர் அவங்களுக்கு நடத்தப்பட்ட கொடுமை வந்து ரொம்ப பெரிய கொடுமை. இஸ்லாத்தை வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்க.
லாத்து உஷா அப்படிங்கிற இந்த சிலைகள் வந்துட்டு உண்மைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க எதுவுமே வந்துட்டு ஒத்து ஒத்து வரல. அவங்க சொன்ன எதுக்குமே மக்கத்து காஃபிர்கள் சொன்ன எதுக்குமே வந்து யாசிர் அவங்க வந்து ஒத்து வரல. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய இடது கையை ஒரு ஒட்டகத்திலையும், வலது கையை இன்னொரு ஒட்டகத்திலையும், இடது காலை 3வது ஒரு ஒட்டகத்திலையும், வலது காலை 4வது ஒரு ஒட்டகத்திலையும் கட்டி அந்த நிலைமையிலையும் கேட்குறாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த இஸ்லாத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுப்ஹான் அல்லாஹ், அவங்களுடைய ஈமான் எந்த அளவுன்னு பாருங்கள். தன்னோட உயிர் பிரிய போகுது. ஆனால் அந்த நிலைமையிலையும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் முன்னாடி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாங்கிற அந்த வார்த்தையை உரக்க சொல்கிறாங்க. ஒட்டகம் வந்து 4 திசைக்கும் விரட்டி அடிக்கப்படுது. அவங்களுடைய கை தனியாக, கால் தனியாக, அப்படியே உடல்கள் தனித்தனியாக பீக்கப்பட்டு அவங்களுடைய உயிர் வந்துட்டு அல்லாஹ்விடத்தில் சேருது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தன்னுடைய மகனை இழந்து, தன்னுடைய கணவனை இழந்து, அப்போவும் அவங்களுடைய ஈமான் வந்துட்டு ரொம்ப உறுதியாக இருக்குது. இதை பார்த்த அபுஜஹலுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது. அவன் வந்து என்னதை செஞ்சாலும் அசர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவத்தில் வந்துட்டு, நீ இப்போ இந்த இஸ்லாத்தை விட போறியா இல்லையான்னு சொல்லிட்டு ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட வந்துட்டு கோபமாக கேட்குறான். அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்கிறாங்க. அபூஜஹலோடைய கோபம் ரொம்ப அதிகமாயிருது. அவன் கோபத்தில் அவங்க ஒரு பெண், அதுவும் வயதான பெண் கூட பார்க்காம அவனுடைய ஈட்டி எடுத்து அவங்களுடைய மறைவான இடத்துலையே ஓங்கி குத்திடுறான். அவனோட ஈட்டியுடைய அந்த முனி வந்து முதுகு பக்கமாக வந்து மண்ணில் குத்தி அவங்களுடைய ரத்தமெல்லாம் வடிஞ்சு அவங்க வந்துட்டு ஷஹீதாகிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலையுமே வந்துட்டு எவ்வளோ பெரிய கஷ்டம் கிடைச்சாலும் அவங்க நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உலகம் அற்பமானது, நம்ம இதுக்காக வாழக்கூடாது, நம்ம வந்து வாழ வேண்டியது எல்லாமே நம்ம மறுமைக்காக தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உறுதியாக நின்றாக இந்த இஸ்லாத்தில். அல்ஹம்துலில்லாஹ். அவங்களோட குடும்பத்திலேயே அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும் சிறிது காலம் வந்து வாழ்ந்தாங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அவங்களுடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய உள்ளத்தில் வந்து ஈமான் மட்டும்தான் நிறைஞ்சிருந்துச்சு. நம்ம இப்படி செஞ்சோம்னா நம்மளுடைய தியாகத்தை வந்து பிற்காலத்தில் பேசுவாகண்டோ, மக்கள் மெய்சிலிக்கணும்டோ வந்துட்டு இவ்வளோ தியாகமும் அவங்க செய்யலை. அவங்க முழு ஈமான உறுதியாக நின்னாங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஈமானோடையே மரணிச்சாங்க. இப்போது நம்ம இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்க காலம் காலமாக வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு இவங்களுடைய வரலாற்றை வந்து படிப்பாங்க. அதிலிருந்து பல படிப்பினைகள் வந்து எடுப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த வகுப்பில் நமக்கு என்ன படிப்பினை அப்படின்னா, அந்த பெண்மணி, அதாவது நம்மளுடைய சுமையா ரலியல்லாஹு அன்ஹா வந்து வயதானவங்க தோற்றத்தில் மட்டும்தானே தவிர்த்து அவங்களுடைய உள்ளத்தாலும் அவங்களுடைய ஈமான்லையும் அவங்க வந்து என்றைக்குமே வந்து எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இளமையாக தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஈமானை வந்து நம்ம கண்டிப்பான முறையில் படிப்பினையாக எடுத்துக்கிறணும். 2வது வந்து எந்த சூழ்நிலையுமே அவங்க இஸ்லாத்தை விடலைங்கிறத நம்ம படிப்பினையாக எடுத்துக்கிறணும். 3வது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, தன்னுடைய 2 பிள்ளைகளையுமே ஈமான்தாரியாக வளர்த்துருக்காங்க. அதையும் வந்து நம்ம படிப்பினையாக எடுத்துக்கிறணும். நீங்கள் வந்துட்டு இந்த வரலாற்றில் உங்களுக்கு என்ன படிப்பினை கிடைச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இன்ஷா அல்லாஹ் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடும்போது அடுத்த கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.